Good morning student. Today 11th physics unit 1 1 mark question, book back 1 mark multiple choice question நம்ம அதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். சரியா குட்டி? லாஸ்ட் வீடியோஸில் நம்ம அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் 1 to 5 வரைக்கும் ஆன்சர்ஸ் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். இப்போ 6th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டி? புக் பேக் 1 மார்க்கு நம்ம எப்படி அந்த ஆன்சர்ஸை கொண்டு வரது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இன்றைக்கி டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். 6th sum பாருங்க. if pi equal to 3.14 then the value of pi squared is, இது ஆல்ரெடி இந்த கொஷின் நான் உங்களுக்கு ஜூம் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போது பையோடைய வேல்யூ 3.14. அப்போ பை ஸ்கொயருடைய வேல்யூ என்ன ரவுண்டிங் ஆஃப் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா குட்டி? ஸோ ஆப்ஷனல் ஏ 9.8596 9.860 9.860 9.86 ஆர் ஆப்ஷனல் டி 9.9. என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் இல்லையா கண்ணு? ஸோ நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? நம்ம என்ன மெத்தடு பை ஸ்கொயர் அப்படின்னாக்கா 3.14 இன்ட்டு 3.14 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த ஆன்சர் வரும். என்னடா குட்டி? 9.8596. இது வரைக்கும் அழகாக நீங்கள் போட்டுருவீங்க. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே 6thலேயே நம்ம போட்டுருவோம். ஆனால் என்ன கான்செப்ட்டு? இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிவன் டேட்டா என்ன கண்ணு? 3.14 3.14 அதானே? ஸோ இப்போ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ கண்ணு? 3. ஓகேவா? இது அப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இதில் எவ்வளோடா குட்டி? 3. ஸோ அப்போ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணோம்? 3 சிக்னிஃபிகண்ட் நம்பருக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். ஸோ அப்போது 9.8 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டுக்கு நாம் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 5 லெஸ் தென் 5 ஸோ இது கிரேட்டர் தென் 5. ஸோ அப்போ ப்ரொசீடிங் டிஜிட்டு, இந்த முன்னாடி இருக்கிற டிஜிட் என்ன கண்ணு? ப்ரொசீடிங் டிஜிட்டு. இது கூட ஒன்றை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியாம்மா? ஸோ அப்போ ஆன்சர் என்னடா குட்டி வரும்? 9.86 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? ஆன்சர் 9.8596 5 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டு. இதை 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 5. ஸோ இந்த ப்ரொசீடிங் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 9.86. இப்போ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் டிஜிட் எவ்வளோடா குட்டி? 1 2 3. ஸோ அப்போது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷனல் சியில் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷனல் சி கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ அழகாக கொண்டு வரோம் பாருங்கள். நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரியா குட்டி? இப்போ நெக்ஸ்ட்டு 7th சம் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹாவ் சேம் டைமென்ஷன்ஸ்? ஓகேவா? பாருங்கள், 4 ஆப்ஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் அண்டு பவர், டார்க் அண்டு எனர்ஜி, டார்க் அண்டு பவர், ஃபோர்ஸ் அண்டு டார்க்கு. ஸோ இந்த 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த பேர் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க கண்ணு. சரியா? இப்போ நம்ம இதை எப்படி போடலாம்? ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம நிறைய டைம் இதை படிச்சிருக்கிறோம் இல்லையா கண்ணு? கொஞ்சம் ஜூம் கூட நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எம். ஓகேவா? ஆக்சலரேஷனுக்கு எல்டி பவர் -2. ஸோ அப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? எம்எல்டி பவர் -2. ஃபஸ்ட் ஆப்ஷனல் ஏவில் கொடுத்த ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தெரியும். சப்போஸ் மறந்துட்டாலும் இந்த மெத்தடில் நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பவருடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கொண்டு வரலாம். பவருக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? பவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒர்க் பை டைம். ஓகேவா? பவருக்குடைய ஃபார்முலா என்ன கண்ணு? ஒர்க் பை டைம். ஒர்க்குடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? ml² t பவர் -2. ஓகேவா? ஸோ பவர் அப்படின்னாக்கா இங்கே எழுதிக்கலாம். பவர் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம். பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க்குடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னடா குட்டி? நான் உங்களுக்கு சொன்னேன். ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ml² t பவர் -2, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ ml² t பவர் -2. டைமுக்கு t. ஓகேவா? டைமுடைய டைமென்ஷன் t பவர் 1. இது மேலே போணுச்சு அப்படின்னா t பவர் -1. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா t பவர் -3. ஸோ அப்போது பவருடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ml² t பவர் -3.
ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்று புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷனல் பி பாருங்கள், டார்க் அண்டு எனர்ஜி. டார்க் அப்படின்னா என்ன கண்ணு? டார்க் அப்படின்னாக்கா மொமெண்ட் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? இங்கே தானே நம்ம பார்த்தோம். mL(T⁻²) இன்ட்டு டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸுக்கு என்ன கண்ணு வரும்? ஒரு எல் வரும். டிஸ்டன்ஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? லென்த்து. லென்த்துடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல். ஸோ அப்போ எல் இன்ட்டு எல், எல்². அப்போ mL²T⁻². டார்க்கு. டார்க் அண்டு எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னாலும் ஒர்க் அப்படின்னாலும் ஒன்று தான் இல்லையா கண்ணு? நம்ம இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஒர்க்குடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம என்ன கண்ணு பார்த்தோம்? ஒர்க்குக்கு mL²T⁻². ஒர்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ mL²T⁻². ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷனல் சி பாருங்கள், டார்க் அண்டு பவர். டார்க்குக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்ன கண்ணு? mL²T⁻². நெக்ஸ்ட்டு பவர். பவருக்கு பாருங்க கண்ணு, இங்கே நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்துருக்கோம். mL²T⁻³ ஓகேவா? ஸோ அப்போ mL²T⁻², mL²T⁻³ ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டு ஆப்ஷனல் டி என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் அண்டு டார்க் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? mL(T⁻²) ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவலாக வரணும் இல்லையா? சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா வரணும். டார்க்குக்கு என்ன கண்ணு? mL(T⁻²). mL ஃபோர்ஸ் அண்டு டார்க்கு. டார்க்குக்கு என்ன கண்ணு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? mL²T⁻². இது ரெண்டும் ஈக்குவலாக கண்ணு. இது mL(T⁻²), இது mL²T⁻². ஸோ அப்போ பாருங்கள் எந்த ஆப்ஷனல் ஈக்குவலாக இருக்குது? ஆப்ஷனல் ஏ பாருங்கள், mL(T⁻²) ஃபோர்ஸுக்கு, பவருக்கு mL²T⁻³. ஸோ அப்போது இது ஈக்குவலாக இல்லை, ரெண்டும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. ஆப்ஷனல் பி பாருங்கள், டார்க்கு mL²T⁻², எனர்ஜி mL²T⁻². ஸோ அப்போது இது ஈக்குவலாக இருக்குது, பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் சி பாருங்கள், நம்ம அதோட முடிஞ்சு போச்சுன்னு விடக்கூடாது, நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. சரியா? டார்க்குடைய டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻². பவருக்கு mL²T⁻3. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் பாருங்கள், mL(T⁻²). டார்க்கு mL²T⁻². ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலாக இல்லை. அப்போது சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன கண்ணு? டார்க்கும் எனர்ஜியும் தான். அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னடாமா? mL²T⁻². இந்த மாதிரி அழகாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த ஆப்ஷனல் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் 1 மார்க் எழுதும் பொழுது சப்போஸ் இந்த கொஷின் நம்பர் வந்து இது எதனாதுக்குன்னு 7th கொஸ்டினா 7th கொஷின் போட்டு ஆப்ஷனல் பி அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் எழுதணும். என்னது? டார்க்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் 1 மார்க்கு ஆன்சர் பண்ணணும். ஹையர் செகண்டரியில் ஆப்ஷனல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரியாம்மா? ஸோ அப்போது நம்ம 1 மார்க் கொஷின் எழுதும் பொழுது ஆப்ஷனலும் எழுதணும், கரெக்ட் ஆன்சரையும் எடுத்து நம்ம எழுதணும். இந்த மாதிரி தான் 1 மார்க்கு நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேவாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு 8th கொஷின் நம்ம பார்க்கலாம். சரியா? 8th கொஷின் பாருங்கள், த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச் இஸ். ஓகேவா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா கண்ணு? நம்ம படிக்க போகிறோம் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? போட்டான்ஸ். ஓகேவா? ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, இதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். குவான்டிசேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த டாபிக் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இதை பற்றி ஈஸியாக உங்களுக்கு அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? அந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டான்ஸ் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா E=hν. இதுதான் நியூ. ஓகேவா கண்ணு? அது வீன்னு சொல்லக்கூடாது, நியூ அப்படின்னு சொல்லணும். இ அப்படிங்கிறது அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி, ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா கண்ணு? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நமக்கு மொட்டையாக இருக்குது, ஐயோ பயம் பெருசாக இருக்கே, என்னென்னமோ இருக்கே. ஒன்றுமே இல்லை கண்ணு, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் கேட்குறாங்க. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு வரும்? E/μ. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் வந்துருச்சா? நம்ம எழுதிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். சரியா? இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஓகேவா? ஒரு டைம் நம்ம எழுதிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். E=hν. ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு E/μ.
அவ்வளோதான் கண்ணு. இ அப்படின்னா எனர்ஜி, நியூ அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. எனர்ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், கீழே ஃப்ரீக்வன்சியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனர்ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு சொன்னேன்? ml² T⁻⁻2 அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கடா குட்டி? ml² T⁻⁻2. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி 1/t, ஸோ T⁻⁻1. ஓகேவா குட்டி? ஸோ அப்போது இந்த T⁻⁻1 இப்போ டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இதை மேலே கொண்டு போனோமா T⁻+1. ஸோ அப்போ இங்கே T⁻−2 இருக்குது, இங்கே T⁻+1. ஸோ -2ல் +1 சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளோடா குட்டி? 1. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ml². இது மட்டும்தான் கேன்சல் ஆகும். T⁻−1. அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷனல் ஏ வந்து ml² T⁻−1. ஸோ அப்போ ஆப்ஷனல் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்து இதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுவும் இல்லை, ஆப்ஷனல் பி வராது, சியும் இல்லை, டியும் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷனல் ஏ தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அழகாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வித் ஆப்ஷனலோட ஆன்சர் நம்ம எழுதணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்க்க போகிறோம். The velocity of a particle v at an instant t is given by v equal to at plus bt squared. The dimensions of b is. ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பார்ட்டிக்கிளுடைய வெலாசிட்டி டி அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா v ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்டு. ஓகேவா குட்டி? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கிளுடைய வெலாசிட்டி அந்த இன்ஸ்டன்ட் டைமில் v ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த பியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பியோடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படித்தோம். ஞாபகம் இருக்கா கொண்டு? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஞாபகம் இருக்கடாமா? ஸோ அப்போது இந்த வெலாசிட்டி இதனுடைய டைமென்ஷன் வியோடைய டைமென்ஷனும் ஏடியோடைய டைமென்ஷனும் பிடியோடைய டைமென்ஷனும் எப்படி குட்டி இருக்கணும்? கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் இல்லையா? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இந்த வி ஏடி பிடி ஸ்கொயர்ட் இது எல்லாத்தோடைய டைமென்ஷனும் எப்படி குட்டி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ அப்போ பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிடி ஸ்கொயர்டு. ஓகேவா? வி அப்படிங்கிறது என்ன கண்ணு? வெலாசிட்டி. ஸோ அப்போ வெலாசிட்டியுடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? எல் T⁻⁻1. அதே மாதிரி நம்ம இது நிறைய டைம் பார்த்துட்டோம். ஏ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷனுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? L T⁻−2 அண்டு டி இருக்குது. ஸோ T⁻+1. அப்போ +-2ல் +1 சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் என்ன கண்ணு? L T⁻−1. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ இது என்னவா குட்டி இருக்கணும் நமக்கு? கண்டிப்பாக L T⁻−1 தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் படி என்ன பண்ண அந்த ஹோமோஜினிட்டி படி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? டைமென்ஷனலாக இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதனுடைய டைமென்ஷனும் இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ஸோ பிடி ஸ்கொயர் டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங் நமக்கு. ஓகேவா கண்ணு? ஸோ அப்போது பிடி ஸ்கொயர்டு எதுக்கு கண்ணு ஈக்குவலாக இருக்கும்? பிடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் T⁻−1க்கு ஈக்குவலாக இருக்கும். நம்மளுடைய கொஷின் என்ன கண்ணு? பியோடைய டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த டி ஸ்கொயர்டு என்ன பண்ணலாம்? இங்கே கொண்டு வந்துடலாமா டினாமினேட்டருக்கு? ஸோ அப்போ பி ஈக்குவல் டு LT/T ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி எழுதலாம். டி அப்படின்னா டைமு. டைமுடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? டைம். டி கேபிட்டல் டி தானே? ஸோ டி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டி ஸ்கொயர்டை மேலே கொண்டு போங்க. இங்கே +2 மேலே போயிடுச்சு அப்படின்னா T⁻−2. ஸோ அப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன கண்ணு வரும்? T⁻−3. ஸோ அப்போது L T⁻−3. அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏ வராது, பியும் இல்லை, சியும் இல்லை. அப்போ ஆப்ஷனல் டி தான் பாருங்கள் கரெக்ட் ஆன்சர். L T⁻−3. ஸோ அப்போது இந்த V ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்டில் இந்த கிவன் ஈக்குவேஷனில் பியோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L T⁻−3. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். L T⁻−3 அண்டு டி ஸ்கொயர்டு இருக்குது இன்ட்டு
டி ஸ்கொயர்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே -3 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ -3ல் +2 சப்ட்ராக்ட் ஆகிட்டா ரிமைண்டர் என்ன கண்ணு -1 வரும். அப்போது எல் டி பவர் -1 கரெக்டாக வந்துருச்சாம்மா. ஸோ அப்போ எல்லாமே சேம் டைமென்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சதுனால நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். எக்ஸாமில் நமக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் 1 மார்க் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இஸ். ஓகேவா? ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா கண்ணு, அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறாங்க. நமக்கு தெரியும், நம்ம சின்ன கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம 11லேயும் படிக்க போகிறோம், 12லேயும் படிக்க போகிறோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். F = G இன்ட்டு என்னக்கண்ணா அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா என்னென்னா ஃப்ரம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் F = G இன்ட்டு M இன்ட்டு M/r². ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு எதுக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகேவா கண்ணு? நம்ம 11th டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் எடுத்தோமா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் ஜி. அப்போ ஜி இன்ட்டு M ஸ்மால் m டிவைடட் பை r². ஸோ இது அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்டுடைய மாசு. r² அப்படிங்கிறது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயர். இந்த ஜி அப்படிங்கிறது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி குட்டி நம்ம கொண்டு வர்றது? கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம பொறுமையாக போடணும். இப்போ ஃபார்முலா என்ன கண்ணு? F = G இன்ட்டு M/r². இப்போ ஜி வேணும். அப்போ நம்ம இதை இப்படி எழுதிக்கலாமா? ஜி இன்ட்டு M ஸ்மால் m ஈக்குவல் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் FR². இப்போ நமக்கு என்ன கண்ணு வேணும்? இந்த ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறாங்க. அப்போ இந்த டேர்மை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போது ஜி ஈக்குவல் ஓகேவா? ஜி ஈக்குவல் என்ன பண்ணலாம், நம்ம இப்போது இதை அழிச்சிடலாம். சரியா? டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். சரியா? ஜி ஈக்குவல் FR² டிவைடட் பை M ஸ்மால் m. அவ்வளோதான் கண்ணு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ F அப்படிங்கிறது ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? ML/T⁻². நெக்ஸ்ட்டு R² அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு, லென்த்தோடைய டைமென்ஷன் L. ஸோ L இன்ட்டு L² ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாசு, இது மாஸோடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? M. ஸோ இதுக்கு ஒரு M. அப்போ M இன்ட்டு M². அவ்வளோதான்டா அம்மா, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் ஃபோர்ஸுக்கு ML/T⁻² இன்ட்டு லென்த்துக்கு L² டிவைடட் பை மாஸுக்கு M². ஏன்னா மாஸ் இன்ட்டு மாஸு, ஸோ M². இப்போ இந்த மாஸ் M² அப்படிங்கிறது மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ மேலே போணுச்சு அப்படின்னாக்கா என்ன கண்ணு வரும் நமக்கு? -2 வருமா? இப்போ இந்த M⁻+2 அப்படிங்கிறது மேலே போணுச்சு அப்படின்னா -2. ஸோ இங்கே பவர் 1 இருக்குது, +1, இங்கே -2. ஸோ அப்போ ரிமைன் என்ன கண்ணு வரும்? M⁻−1. ஓகேவா? இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு L² இருக்குது, பவர் 1. ஸோ பவர் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். 1 + 2 3. ஸோ ப்ளஸ்ஸு L⁻+3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் T². அவ்வளோதான், T ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ T⁻−2. தட்ஸ் ஆல். அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எங்கே கண்ணு இருக்குது? ஆப்ஷனல் ஏவும் இல்லை, ML³ T⁻−2 இருக்குது. நமக்கு M⁻−1 L⁻3 T⁻−2 வரணும். அது எங்கே இருக்குது? ஆப்ஷனல் பியில் இருக்குது. M⁻−1 L⁻3 T⁻−2. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நம்ம அந்த டேப்லெட் காலம் 1 படிச்சிருப்பீங்க நீங்கள். 1.11 டைமென்ஷனல் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு. M⁻−1 L⁻3 T⁻−2 இருக்குண்டா குட்டி. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 11th சம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். ஓகேவா? த டென்சிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இன் CGS சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் 4 g cm/-3.
In a system of units in which unit of length is 10 centimeter and unit of mass is 100 gram, then the value of density of material will be, ஓகேவா, 0.04 0.4 40 400 பாருங்க நான் ஆப்ஷனல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுலையோ அல்லது பாயிண்ட் வைக்கிறதுலையோ யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுலையோ சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட எல்லாத்துலேயும் கரெக்டாக ஆன்சர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க ஹையர் செகண்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சதே தான், ஈஸியாக இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோமா 1 மார்க் அழகாக போயிடும் நமக்கு, தெரியுதாக்கன்னு. அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். ஈஸி ஆனால் கேர்ஃபுல்லாக போடணும் நம்ம, சரியா? இப்போ நம்ம யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் படித்தோம், ஞாபகம் இருக்காடா கண்ணு? ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பார்த்தோம்? கன்வெர்ட் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அனதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சம் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? நம்ம அதில் என்ன கண்ணு படித்தோம் ஞாபகம் இருக்கா? n1 இன்ட்டு u1 ஈக்குவல் டு என்னக்குன்னு பார்த்தோம்? n1 இன்ட்டு u1 ஈக்குவல் டு n2 இன்ட்டு u2 அப்படின்னு சொல்லி படித்தோம், ஞாபகம் இருக்காடாமா? n1 இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது கொடுத்துருக்கிற சிஸ்டம், இது கன்வெர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம். n1 அப்படிங்கிறது அந்த கொடுத்துருக்கிற சிஸ்டமுடைய நியூமரிக்கல் வேல்யூ, அதனுடைய யூனிட் u1. ஸோ நம்ம என்ன ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் கன்வெர்ட் பண்ணுறோம், அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ அதனுடைய யூனிட்டு அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம பார்த்தோம். நீங்களே கடன்னு இதில் போடணும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த n2 உடைய வேல்யூ தான் கேட்குறாங்க, சரியாம்மா? அப்போ n1 u1 பை u2 எங்கே கண்ணு வந்துடும்? இங்கே கீழே டினாமினேட்டருக்கு u2 வந்துடும், சரியா? ரொம்ப ஈஸியான சம்மு தான், ரொம்பலாம் கன்ஃபியூஸ்லாம் நம்ம ஆயிக்கவே கூடாது, ரொம்ப ஈஸி தான், சரியா? ஸோ n2 இந்த நியூமெரிக்கல் வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போது இந்த u2 டினாமினேட்டருக்கு வந்துடும். n1 u1 பை u2 பார்த்ததே தாண்டா குட்டி, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி குட்டி நம்ம கால்குலேட் பண்ணுறது? டென்சிட்டி அப்படின்னா என்ன கண்ணு ஃபார்முலா? மாஸ் பை வால்யூம். அதான கண்ணு டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். மாஸ் உடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? எல். வால்யூமுக்கு வால்யூம் அப்படின்னா என்ன கண்ணு? நமக்கு தெரியும், நிறைய டைம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஏரியா இன்ட்டு ஹைட்டு இல்லையா? ஸோ அப்போது எல் கியூப், இது +3. ஸோ மேலே போணுச்சு அப்படின்னா எல் பவர் -3. ஸோ அப்போ டென்சிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கண்ணு? எல் பவர் -3, சரியா? அவ்வளோதாண்டா கண்ணு, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ n1 u1 பாருங்கள், n1 u1 ஈக்குவல் டு n2 u2, சரியா? இப்போ நமக்கு இந்த இடத்துல மாஸும் லென்த்தும் இருக்குது, டைம் t இல்லை. ஸோ t பவர் 0 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ t1 பை t2 ஈக்குவல் டு ஹோல் பவர் 0 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். அந்த பவர் 1 தான் வரும் இல்லையா? வேல்யூ 1 வரும். அதனால் நம்ம ஷார்ட் மெத்தடில் இப்படியும் போட்டுக்கலாம், நம்ம புக்கில் போட்ட மாதிரி எலாபரேட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம், சரியா? t1 t2ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டைமை. இங்கே டைம் நமக்கு டென்சிட்டியில் டைம் இல்லாதனால நம்ம ஈஸியாக ஷார்ட் மெத்தடில் போட்டிருக்கோம், சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அங்கே டைம் போட்டோம் மிஸ் இங்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டிங்கனாலும் வேல்யூ கேன்சல் ஆகிட்டு 1 தான் வரும், ஓகேவா? நீங்கள் அப்படியும் போடலாம், சரியா குட்டீஸ்? இப்போ பாருங்கள் n1, ஓகேவா? சிஜிஎஸ் சிஸ்டமில் நியூமரிக்கல் வேல்யூ இன்ட்டு அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா m1 l1 பவர் -3. அதே மாதிரி n2 அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா m2 l2 பவர் -3. அல்லது நமக்கு என்ன வேணும்? n2 வேணும் இல்லையா கண்ணு? அப்போ n2 ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இங்கே கீழே வந்துடும். n2 ஈக்குவல் டு n1 m1 பை m2, ஓகேவா? ஹோல் பவர் ரெண்டுக்குமே 1, ஓகேவா? 1 l1 பை l2 ஹோல் பவர் 3. நம்ம இதை எப்படி குட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம m1 பவர் a அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் இல்லையா? நெக்ஸ்ட்டு l1 பவர் b இல்லையா? நெக்ஸ்ட்டு t1 பவர் c அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த டேர்மில் m2 பவர் a, l2 பவர் b, t2 பவர் c அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இந்த டேர்ம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 1 வர்றது கேன்சல் ஆகிட்டு 1 வரும், அதனால் விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அப்போது இப்போ பாருங்கள், நமக்கு ஏ அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன கண்ணு இருக்குது? டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன கண்ணு பார்த்தோம்? எல் பவர் -3. ஸோ அப்போ இங்கே பவர் 1. அப்போ இங்கே m1 பை ஏங்கிற இடத்துல என்ன கண்ணு இருக்குது நமக்கு? 1. அப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -3. அந்த மெத்தடில் நம்ம போட்டோம், ஞாபகம் இருக்காடா குட்டி? ஸோ அப்போ a ஈக்குவல் டு என்னடாம்மா? a ஈக்குவல் டு 1, a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -3.
சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம பாருங்கள் n2 ஈக்குவல் டு n1 என்னக்கண்ணே நியூமரிக்கல் வேல்யூ என்னடா குட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம சம்மில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிஜிஎஸ் சிஸ்டமில் அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க சிஜிஎஸ் சிஸ்டமில்? 4 கிராம் பாருங்கள், 4 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. சிஜிஎஸ் சிஸ்டமில் மாச கிராம்னு சொல்லியும் ஓகேவா குட்டி, லென்த்தை சென்டிமீட்டர்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால் 4 கிராம் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூ n1 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய லென்த்தை 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். மாச 100 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ்ஐ சிஸ்டமில் அதனுடைய அந்த மெட்டீரியலுடைய டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா குட்டி? ஸோ நம்ம n2 ஈக்குவல் டு n1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ 4. ஓகேவா? கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம் அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ n1 அதனுடைய வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டமில் மாஸ் 1 கிராம். ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்ஐ சிஸ்டமில் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க? அந்த இன்னொரு சிஸ்டமில் நம்ம எஸ்ஐ சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே. ஓகேவா? ஸோ 100 கிராம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்ததுனால பாருங்கள் மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி m1க்கு 1 கிராம், m2க்கு 100 கிராம். L1 எவ்வளோடா குட்டி? 1 சென்டிமீட்டர். ஏன்னாக்கா சிஜிஎஸ் சிஸ்டமில் லென்த் எவ்வளோடா குட்டி? சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு L2 என்னடா குட்டி கொடுத்துருக்காங்க இங்கே? என்னடா குட்டி கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ஏவோடைய வேல்யூ எவ்வளோ குட்டி? 1. ஸோ அதனால் இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். பியோடைய வேல்யூ எவ்வளோடா குட்டி? -3. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இந்த 4 அப்படியே இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இங்கே 1 கிராம் இருக்குது, இங்கே 100 கிராம் இருக்குது. கிராம் கேன்சல். ஸோ 1/100. ஸோ இதுலேயும் பாருங்கள் சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர் கேன்சல். இந்த டேர்ம் எப்படி குட்டி நம்ம எழுதலாம்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம் இருக்கு இல்லையாம்மா, இந்த டேர்மை நம்ம 1/1 × 10⁻1 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? +1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 / 1 × 10⁻10 வரும். இந்த 10⁻10 மேலே போயிடுச்சுனாக்கா -10⁻−1 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 10⁻3000 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா கண்ணு? ஸோ பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன வந்திருக்கு? 4 × 1/100 × 1000/1. ஏன்னா இந்த 10 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? 1 × 10⁻1 +1ன்னு எழுதலாம். +1 மேலே போயிடுச்சுன்னா -1, மைனஸ் இங்கே பவரில் -3 இருக்குது. கீழே இது மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 10⁻3. 10⁻3 அப்படின்னா 1000. 20 கேன்சல். அப்போ 4 × 10 40. சரியா குட்டி? ஸோ அப்போ 4 × 10 40 யூனிட்ஸ். அப்போ ஆப்ஷனல் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியாம்மா? ஸோ இந்த மாதிரி எப்படி க்ரியேட்டிவிட்டியாக கொஷின்ஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு 12th சம் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி, தென் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸு ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. சரியா கண்ணு? ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? வெலாசிட்டியுடைய ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? அப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஸ்கொயர்டு. ஸோ நம்ம இந்த சிம்பிள் எடுத்தோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ k × v². இந்த கான்ஸ்டன்ட்டோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்படி எழுதிக்கலாமா ஈக்குவேஷனை? k = என்ன கண்ணு எழுதலாம்? f/v² அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆமாம் தானே கண்ணு? இப்போ இது 2 கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். இதனுடைய டைமென்ஷன்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க. f அப்படிங்கிறது ஃபோர்ஸ், v வெலாசிட்டி. அவ்வளோதான்டா கண்ணு. ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? m. ஓகேவா? நல்லா கிளியராக எழுதிக்கலாம். சரியா? அப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னம்மா? m l t⁻². வெலாசிட்டி l t⁻−1. அதனுடைய ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கும் ஸ்கொயர் வரும், இதுக்கும் ஸ்கொயர் வரும். அப்போ m l t⁻−2 / l² t⁻−2.
ஓகேவாம்மா? ஸோ பாருங்கள், இங்கே t⁻−2 t⁻−2 கேன்சல் ஆகிடும். இங்கே எல் ஸ்கொயர்டு மேலே எல் பவர் +1. ஸோ இந்த ப்ளஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா மைனஸ்ஸு. -2ல் +1 சப்ட்ராக்ட் ஆகிடுச்சுனாக்கா ரிமைன் என்ன கண்ணு வரும்? -1. ஸோ இப்போ கடைசியாக ஆன்சர் என்ன கண்ணு வரும் நமக்கு? என்ன ஆன்சர் கடைசியாக நமக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ml பவர் -1. ஸோ அந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ டி இல்லை. ஸோ டி ஈக்குவல் t⁻0. ஏன்னா நமக்கு ஆப்ஷனலில் டி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போது அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குது? ஏ பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஆப்ஷனல் டி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அழகாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு 13th சம். The dimensions of μ0 ε0 whole power -1/2 is. ஓகேவா கண்ணு? μ0 ε0 whole power 1/2 அதனுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம படிக்க போகிறோம்டா குட்டி. 12th ஸ்டாண்டர்டில் நம்ம நல்லா டீட்டெயில்டாக இதை பற்றி படிக்க போகிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட்டு c = 1/√, ஓகேவா, ε0 μ0 அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். இதில் ε0 அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிமிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், ஓகேவா, அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். μ0 அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிமிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், ஓகேவா. இதை பற்றிலாம் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போது இதை எப்படி கூட்டி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன கண்ணு மீனிங் நமக்கு? பவர் 1/2 இல்லையா கண்ணு? ஸோ ε0 μ0 ஹோல் பவர் 1/2. ஆமாம் தானே கண்ணு? இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை என்னென்னு பண்ணலாம்? ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். இப்போ இந்த டேர்ம் 1/, ஸோ இந்த டேர்மை நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி கூட்டி எழுதலாம்? c = ε0 μ0, இந்த ப்ளஸ் 1/2 மேலே போயிடுச்சு அப்படின்னா -1/2. அதுதான் இந்த இடத்துல நமக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. சரியா? சி அப்படிங்கிறது என்ன கண்ணு? வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, ஸ்பீட் ஆஃப் லைட்டு இல்லையா? ஸோ அப்போ வெலாசிட்டி அதனுடைய டைமென்ஷன் என்ன கண்ணு? LT⁻−1. ஸோ அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடு டைமென்ஷன் எப்படி கண்ணு இருக்கணும்? ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இது வந்து இதனுடைய டைமென்ஷன் LT⁻−1. அப்போ கண்டிப்பாக இதனுடைய டைமென்ஷனும் என்னவா கண்ணு இருக்கணும்? LT⁻−1 தான் இருக்கணும். ஓகேவா? c = என்ன கண்ணு? ஸ்பீட் ஆஃப் லைட்டு, ஓகேவா, μ0 ε0 ஹோல் பவர் -1/2. ஓகேவா? இதனுடைய டைமென்ஷன் LT⁻−1 டைமென்ஷனல் ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு, ஓகேவா. அப்போ இந்த சைடு என்னவா கண்ணு இருக்கணும்? கண்டிப்பாக LT⁻−1 அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு, வெலாசிட்டி ஆஃப் லைட்டு அதனுடைய டைமென்ஷனே தான் இதுக்கு இருக்கணும் நமக்கு, ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனல் எங்கே இருக்குது? அப்போ இது எதனுடைய டைமென்ஷன் கண்ணு? வெலாசிட்டி. ஸோ அப்போ ஆப்ஷனல் சியாக தான் இருக்கணும், வெலாசிட்டியோடைய டைமென்ஷன், ஓகேவா. இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு μ0 டைமென்ஷனல் ஃபார்முலா அண்டு ε0 டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்து அதையெல்லாம் போட்டு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்?